guys, வணக்கம் and welcome back to my channel. ஸோ இன்றைக்கி தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போய்லாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்றைக்கி இந்த மாதிரி ப்ரூம் ஸ்டிக்ஸ் வச்சா கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ப்ரூம் ஸ்டிக்ஸை குட்டி குட்டியாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க ப்ரூம் ஸ்டிக்காக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், அதாவது வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பூம் ஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம கலர் பண்ண போகிறோம். கலர் பண்ணி யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். என்ன பண்ண போகிறோன்னா கலர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பிளாக் பண்ணலாம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ப்ரௌன் கலர் பண்ணால் ஒரு மாதிரி எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அடுத்து ஒரு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இது லைட்டாக பர்பிள் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். ஓகே, அவ்வளோதான். அடுத்து ஒரு கார்ட்போர்ட், அடுத்து ஃபெவிகால், இது மட்டும் தான் வச்சு கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது கலர் பண்ணணும்னு சொல்லியிருந்தாலே அந்த மாதிரி கலர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ப்ரௌன் கலராக எடுத்துக்கிறேன், யூஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு கலர் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணேன் நான். ஸோ இந்த மாதிரி என்கிட்ட ப்ரௌன் கலரே போஸ்டர் கலரில் இருந்துச்சு. சப்போஸ் ப்ரௌன் கலர் நீங்கள் வேறு எதனா கலர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதாவது ரெட்டையும் ஒயிட்டையும் ரெட்டையும் பிளாக்கையும் மிக்ஸ் பண்ணுங்கள், ப்ரௌன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதை நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஃபுல்லாக. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அப்படியே லைட்டாக ஊற்றிக்கிச்சு. அதே நான் என்ன பண்ணேன்னா எடுத்து அப்படியே தேய்ச்சி விட்டுட்டேன். அதாவது அப்படியே ப்ரஷ் பண்ணி விட்டுட்டேன். இது எப்படின்னா பாதி ஒட்டியும் ஒட்டாத மாதிரி இருந்துச்சு. எனக்கு கலர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒட்டும் போது தான் தெரிஞ்சிச்சு இதுக்கு நம்ம கலர் பண்ணாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபுல்லாக கலர் எல்லாம் தெரிஞ்சு வந்துருச்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தெரிஞ்சிருச்சு. நீங்கள் பண்ணுறது தான் கலர் பண்ணாமல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் கலர் பண்ணால் நல்லா டார்க்காக பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நான் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துருக்கேன். ஓகே, இந்த கார்ட்போர்டில் சைட்ஸில் எல்லாத்தையும் சேமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டியாக தான் இன்றைக்கி கிராஃப்ட் பண்ண போகிறோம். அது ஒரு ஆர்ட் தானே சொல்லியிருந்தேன். ஸோ ஃபுல்லாக சைடில் இருக்குல்ல அந்த பீசஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்னதாக குட்டி கார்ட்போர்டு இருந்தாலே புது இந்த கிராஃப்ட்டை நம்ம கண்டிப்பாக பண்ணி எடுத்துடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட்டில் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பூஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம சைட்லலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். அடுத்து ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த ஒயிட் பேப்பர் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். இது என்ன பண்ண போகிறோம்னா, அது அந்த நான் A4 ஷீட் எடுக்கல, நோட் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். எப்பவுமே நான் A4 ஷீட் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் சும்மா அதை போய் வாங்கிடு எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு நான் நோட் பேப்பர் தான் எடுத்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை நம்ம ஃப்ரண்ட் சைடு மட்டும் கவர் பண்ண போகிறோம். அடுத்தது நான் கவர் பண்ணுறதுக்காக நம்ம அப்படியே ஒட்டாமல் எக்ஸ்ட்ரா பீசஸ் விட்டு பேக் சைடில் திருப்பி ஒட்டினா தான் நம்மளுக்கு ஹோல்ஸ் எல்லாம் கரெக்டாக மறையும். ப்ளஸ் அழகாக நீட்டபுளாகவும் இருக்கும். நீங்கள் ஃப்ரண்ட் சைடு மட்டும் ஒட்டுறேன்னு சொல்லிவிட்டு அப்படியே தூக்கி அந்த கரெக்டாக அந்த கார்ட்போர்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி பேப்பர் கட் பண்ணி ஒட்டினீங்க அப்படின்னா கரெக்டாக வராது. ஸோ அதுக்காக தான் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கம் அப்ளை பண்ணிவிட்டு நான் பேக் சைடு திருப்பி ஒட்டிக்கிறேன். ஓகே, அந்த மாதிரி ஒட்டும்போது நீங்கள் இன்னொன்று என்னென்னா சென்டர்லேயும் ஃபெவிகால் போட்டுறாதீங்க. அப்புறம் நம்மளுக்கு ஒரு மாதிரி திட்டாக தெரியும். ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும், நீட்டபுளாக இருக்கும். அடுத்து நம்ம ப்ரூம் ஸ்டிக் வச்சுருந்தோம்ல, நம்ம பாதி பெயிண்ட் அடித்தோ அடிக்காத மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சுருந்தாலும் அந்த ஸ்டிக் எடுத்துகிட்டு அது ஒரு ட்ரீ மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருந்தேன். பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நான் அந்த ஒட்டில் அதுக்கு முன்னாடி நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் கட் பண்ண சைஸ் பார்த்து நம்ம கட் பண்ண வேண்டியது இருக்கும். சும்மா கையில் இப்படி உடச்சி விட்டால் ஒட்டிச்சுக்குள்ள அந்த மாதிரி நான் ஒட்டியிருக்கேன். ஒட்டில் நான் அந்த சைஸ் பார்த்துட்டு நான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி வேணால் ட்ரீ எஃபெக்ட்டும் நம்ம வச்சா போதும், அவ்வளோதான். நீங்கள் எந்த மாதிரி வேணால் வச்சுக்கோங்க, எந்த டேரக்ஷனில் எப்படி வேணால் திருப்பி வச்சுக்கோங்க. ஆனால் ட்ரீ எஃபெக்ட் இருக்கணும். நான் அந்த மாதிரி பார்த்துட்டு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃபெவிகால் அந்த ஸ்டிக்கில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பேப்பரில் நமக்கு எவ்வளோ அப்ளை பண்ணணும்னு தெரியாதுல்ல, அதனால் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அந்த பெயிண்ட் இருக்குல்ல அது லைட்டாக ஒட்டிக்கும் அந்த ஒயிட் பேப்பரில். அதை நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டிக்லேயே அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம லாஸ்ட்டில் அப்ளை பண்ணிட்டு அதை நம்ம ஒட்ட போகிறோம். ஃபுல்லாக இப்படி ஒட்டி எடுத்துக்கலாம். எப்படி நம்ம அப்ளை பண்ணுமோ அது மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். டேரெக்டாக ஸ்டிக்கில் அப்ளை பண்ணிட்டு பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி அடுத்து இந்த குட்டி குட்டி கிளையெல்லாம் இருக்கும்ல, அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்ஸ்லேயே குட்டி குட்டி கிளை போகிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அதுவும் அந்த ஸ்டிக்லேயே குட்டி குட்டி கிளை போகிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். பார்த்தா உங்களுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த ஸ்டிக்லேயே குட்டி குட்டி கிளைகள் போகிற மாதிரிலாம் பண்ணி வைத்திருக்கிறேன். கொஞ்சம் தூய தமிழ் யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கண்டுக்காதீங்க, நீங்கள் கிராஃப்ட் பாருங்கள்.
வந்து நம்ம ஃப்ளார் பண்ண போகிறோம். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிராஃப்ட் பண்ணேன். அந்த ஃப்ளார் வந்து ஸ்பீடாக பண்ணிட்டேன். அந்த கமெண்ட்டில் வந்துட்டு அதில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதனால் வந்துட்டு இந்த டைம் வந்து ஃப்ளாரை கொஞ்சம் நான் ஸ்லோவாகவே பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கலர் பேப்பர், அதை நான் வந்துட்டு ஒயிட் பேப்பரில் பண்ணேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அது போன வீடியோவில் இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. போன வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருந்தேன் நினைக்கிறாமா. அடுத்து வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அது வந்து நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். நான் ஒரே ஒரு கலர் பேப்பர் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். அப்போயும் எனக்கு லைட்டாக கொஞ்சம் மீந்துச்சு அப்படிலாம் சொல்வேன். ஸோ ஒரே ஒரு கலர் பேப்பர் மட்டும்தான் வச்சு நான் ஃபுல்லாக கிராஃப்டையும் முடித்தேன். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஃப்ளவரோ குட்டி ஃப்ளவர் பெரிய ஃப்ளவர் சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டியர் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க பீஸஸ் எல்லாத்தையும் வந்து தூக்கி போட்டுக்கலாம். ஓகேவா? கட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்துட்டு அப்படியே விட்டுலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுலேயும் எனக்கு வந்து சைஸ் கொஞ்சம் அப்படியே டிஃபர் ஆச்சு. ஸோ நான் வந்துட்டு கிழிச்சிட்டேன். அது வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஃப்ளார் செய்யும்போது எனக்கு சைஸ் டிஃபர் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது கீழே வந்துட்டு எக்ஸ்ட்ரா பீசஸ் வருது பார்த்தீங்களா? அந்த மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அதையும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். இதை வந்துட்டு இப்படி கட் பண்ணோம்ல, இப்போது இந்த மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கோமா, இதை வந்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண போகிறோம். அப்புறம் அந்த ரைட் சைடு இருக்கிறத அப்படியே வந்துட்டு இப்படி ஃபோல்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்படி தான் நான் அப்பயும் பண்ணேன். பட் அதை ரொம்ப ஸ்பீடாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு புரியும். அடுத்தது வந்துட்டு நம்மளுடைய சிசர் எடுத்துகிட்டு அதில் சைட்ஸில் அதை அப்படியே அழகாக வந்துட்டு ஸ்லைவாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதாவது ஐஸ்கிரீம் ஷேப்பில். ஸோ ஸ்லைவாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு ஒரு அழகான ஃப்ளார் கிடச்சிரும். ஸோ இப்படி தான் கிடைக்கும். நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்துட்டு நான் அன்றைக்கும் செஞ்சேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ளார் தான் கிடைக்கும். இது மாதிரியே நம்ம எல்லா ஃப்ளார்ஸையும் வந்துட்டு நம்ம செஞ்சு அழகாக பண்ணி. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அதே மாதிரியே நான் எல்லாத்தையும் இதில் மட்டும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் அவ்வளோ கிளியராக சொல்லிட்டேன்ல, அதனால் வந்துட்டு இந்த மாதிரி இதில் வந்து ஸ்பீட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு நம்ம ஃப்ளார் வந்துட்டு அந்த மாதிரி செஞ்சுட்டோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி ஃப்ளாரு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் வந்துட்டு நான் எல்லா ஃப்ளாரையும் வந்துட்டு இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசு கொஞ்சம் சின்னது அந்த மாதிரி சொல்லிவிட்டு எல்லா ஃப்ளாரையும் நான் வந்து செஞ்சுருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ளார் பண்ணுறது. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிறையா கிராஃப்ட் பண்ணலாம். ஸோ ஃபுல்லாக பார்த்து பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்துட்டு ஃபினிஷிங்கில் நல்லா இருந்துச்சு, செம க்யூட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம வந்துட்டு எப்படின்னா நிறைய ஆட் பண்ணியிருப்போம்ல, ஒரு 2-3 ஆட் பண்ணியிருப்போம். பட் அதை விட இது நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சொல்லுவேன். ஸோ கட் பண்ண பீசஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் பெயிண்டிங் யூஸ் பண்ணிக்கலாம், வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒட்டி வச்சுருக்க பீசஸ் இருக்குல்ல, அதை நம்ம எடுத்து அதை நம்ம குட்டி ஃப்ளார்ஸில் செஞ்சு வச்சுருந்தோம்ல, அந்த ஃப்ளார்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபெவிகால் போட்டு நம்ம ஒட்ட போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஒட்டணும் அப்படின்றது உங்களோட விஷ். நான் வந்துட்டு அங்கே இங்கே பார்த்து ஒட்டி வச்சுருந்தேன். எங்கே ஒட்டினே சில டைம் தெரியல எனக்கு. எம்போஸாக தெரியணுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ சென்டரில் மட்டும் ஃபெவிகால் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தாலே தெரியும். அந்த ப்ரூம் ஸ்டிக்குன்னு அப்படியே தெரியுது பார்த்தாலே. எதுக்கு நம்ம கலர் பண்ணோம் அப்படின்றதே தெரியல. ஸோ நீங்கள் வந்துட்டு பண்ணிங்கன்னா டார்க்காக பண்ணிக்கோங்க கலர். ஆனால் அது வந்து கொஞ்சம் மறைச்சிருச்சு. அதுக்கப்புறம் தெரியல லாஸ்ட்டாக ப்ரூம் ஸ்டிக் அப்படின்னு சொன்னது. ஓகே, அடுத்தது வந்து இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒட்டிகிட்டே வந்தேன். அடுத்து வந்து கொஞ்சம் பீசஸ்லாம் மீந்துச்சு, அதெல்லாம் எடுத்துகிட்டு கீழே அப்படி ஒட்டி விட்டுவிட்டேன். கீழே கொட்டுற மாதிரி அந்த மாதிரி ஒட்டி விடலான்னு பண்ணேன். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அதுக்கு நீங்கள் வந்து ஒயிட் கலர் பீட்ஸ் ஒட்டினா நல்லாயிருக்கும்னு நினச்சேன். எல்லாருக்கும் தெரியும் ஒயிட் கலர் பீட்ஸ் ஒட்டினா நல்லாயிருக்கும். பட் வந்துட்டு நான் வந்து சிம்பிளாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு காட்டன் இருக்குல்ல, அதை வந்துட்டு இந்த மாதிரி குட்டியாக ரோல் பண்ணி ஒட்டினேன். அது வந்து பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்க மாதிரி இருந்துச்சு. பீட்ஸ்னால் பார்க்குறதுக்கு பீட்ஸ் மாதிரி தெரியும்ல, இது வந்துட்டு அப்படியே நேச்சுரலாக ஏதோ ஃப்ளார்லேருந்து ஒரு பீட்ஸோ அந்த மாதிரி வர மாதிரி இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இதே கண்டினியூ பண்ணி ஒட்டிக்கிட்டேன். உங்கள்கிட்ட பீட்ஸ் ஒயிட் பீட்ஸ் இல்லைன்னா காட்டன் ஒட்டிக்கோங்க. ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி குட்டியாக ரோல் பண்ணிவிட்டு அந்த மாதிரி சின்னதாக அப்படி ரோல் பண்ணிவிட்டு காட்டன் எடுத்து இப்படி ஒட்டிக்கலாம். அவ்வளோதான். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். லாஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்படின்னா அவங்கள வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுப்பாங்களே, அதுக்காக சொல்கிறேன். ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்த இன்ஃபர்மேஷன் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டியாச்சு. ஃபெவிகால் ஒயிட் கலராக, இதுவும் ஒயிட் கலராக, அதனால் ஃபெவிகால் வந்து அங்கங்கே பட்டா கூட தெரியாது அவ்வளவும். ஸோ செம க்யூட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான். அடுத்தது வந்து நம்ம
இன்னும் அந்த சைடில் ஏதோ 2 கேப் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சும்மா எடுத்து ஒட்டி விட்டேன். நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே விட்டுட்டேன். சும்மா 2 இடத்த ஒட்டிட்டு அப்படியே சைடில் கட் பண்ணிவிட்டேன். நான் வந்து கார்ட்போர்டையே மாற்றி பண்ணிட்டேன். எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு கார்ட்போர்டே திருப்பி வச்சுட்டோன்னு. சரி ஓகே ஏதோ ஒட்டியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அவ்வளோதான். அடுத்து வந்து நம்ம சும்மா ரோப் மாதிரி என்கிட்ட இருந்துச்சு. அது வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து ஒட்டிக்கிட்டேன். நல்லா வந்து அப்படியே ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து ஒட்டிக்கிட்டேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கணும்ல, அதுக்காக. நீங்கள் டபுள் சைடு கூட போட்டு ஒட்டிக்கலாம், அது உங்கள் விஷ். ஸோ இப்போ ஃபுல் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா இது இப்படி தான் இருக்குது. இந்த நான் வந்துட்டு மாட்டி வச்சுருந்தேன். இது தூரத்துலேருந்து பார்க்க இந்த வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரில, நேரில் பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. ரியலாக வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்டுக்கும் அந்த ஒயிட் கலர் நம்ம பட்ஸ் குட்டி குட்டி காட்டன் ஒட்டிருக்கோம், அதுதான் அதில் தூக்கி கொடுத்துச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூட இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி வச்சு ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இந்த வீடியோ பற்றி இன்ஃபர்மேஷன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை ஃப்ரம் மீ.